முதல் ஞாயிற்றுக்கிழமை தான் ஆண்டவரை ஆராதனை பண்ணோம். அடுத்த மறு வாரத்திலிருந்தே நமக்கு இப்படி லாக்டவுன் வந்திருக்கிறது. ஆகிலும் நீங்கள் இந்த யூடியூப்பில் கேட்பீர்கள் என்பதற்காக ரத்தின சுருக்கமாக ஒரு 15-20 நிமிஷங்கள் என்னுடைய தேவச்செய்தியை சொல்லி உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எருசலேம் சபையாருக்காகவும் இதை பார்க்கிற அநேக மக்களுக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் என்னுடைய ஸ்தோத்திரத்தையும் என்னுடைய வாழ்த்தையும் தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. வாசிமா. கர்த்தாவே எங்களுக்கு எதுவரைக்கும் எங்களுக்கு நீ இறங்காமல் இருப்பி? கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். நாங்க வேற யாருக்கும் காத்து கொண்டிருக்கவில்லை அப்பா. எந்த பக்கத்துல ரட்சிப்பு வரும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். நாங்கள் உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீ காலையிலே அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் இக்கட்டு காலத்தில் எங்களுக்கு ரட்சிப்புமாயிருமையா. இன்னைக்கு இதுதான் தலைப்பு. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். இக்கட்டு காலத்தில் எங்களுக்கு ரட்சிப்பாயிரும். இந்த இக்கட்டு காலத்தில் எங்களுக்கு ரட்சிப்பாயிரும். ஏன் நமக்கு இந்த இக்கட்டு வந்தது? இந்த வருஷத்துடைய வாக்கு தத்தம் நமக்கு தெரியும். இந்த வருஷத்தின் வாக்கு தத்தம் யாக்கோபின் மகிமையும் இஸ்ரவேலின் மகிமையும் திரும்பி வரப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த யாக்கோப்புக்கு இந்த இக்கட்டு வந்திருக்கிறது. ஆனா வசனம் சொல்கிறது பாருங்கள். எரேமியா 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஐயோ, எரேமியா 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஐயோ, அந்த நாள் பெரியது, அந்த நாள் பெரியது, அதை போலொத்த நாள் இல்லை. அது யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம். யாக்கோப்பின் மகிமை திரும்ப வர பண்ணினு சொன்ன கர்த்தாவே, இந்த ஒரே வாரத்திலே யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம். ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். இக்கட்டுக்கு யாக்கோப்பு நீங்களாகி விடுவிக்கப்படுவான். நிச்சயம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். இக்கட்டு காலத்தில் எங்களுக்கு ரட்சிப்பார். இந்த இக்கட்டு என்று வேதத்திலே எதை சுட்டி காண்பிக்கிறது? இக்கட்டு என்றால் பாடுகள். இக்கட்டு என்றால் பண விரயங்கள். இக்கட்டு என்றால் பஞ்சங்கள். இக்கட்டு என்றால் பயம். இக்கட்டு என்றால் பிழைப்போமா பிழைக்க மாட்டோம் என்று பிழைப்பை குறித்த ஒரு இக்கட்டு என்று போடப்பட்டிருக்கிறது. ஆகையினால் தான் இன்றைக்கு இந்த காரியத்தை பேச கர்த்தர் கிருபைக்கு பாராட்டினார். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். இக்கட்டு காலத்தில் எங்களுக்கு ரட்சிப்பாயிரும். யாக்கோப்புக்கு இது இக்கட்டு காலம். ஆகிலும் அவனை நீங்களாக்கி விடுவிப்பீர். சங்கீதக்காரன் கூட எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். 107ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 107ஆம் சங்கீதம் 6:28 13:19. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள்.
கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். அது கடந்த காலம். அவர் விடுவித்தார். நேற்று தினம் வரைக்கும் விடுவித்தார். இன்றைக்கு 28ஆம் வசனம். அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அல்ல, இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். இன்றைக்கு விடுவித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு விடுவித்து தந்து கொண்டிருக்கிறார். விடுவித்தார். இன்றைக்கு நமக்கு விடுவிக்க அவர் கடந்து வந்திருக்கிறார். நம்ம சோர்ந்து போக வேண்டாம். இதை 107ஆம் சங்கீதம் 13:19 வெளிப்படப்பட்டிருக்கு பாருங்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். விடுவித்தார். ஒரு சந்தர்ப்பத்திலே, இந்த சந்தர்ப்பத்திலே ரட்சித்தார். 19ஆம் வசனம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகள் ஒன்று இக்கட்டு அல்ல, இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் விடுவித்தார், விடுவிக்கப் போகிறார். ரட்சித்தார், ரட்சிக்கப் போகிறார். நம்ம சோர்ந்து போக வைக்கிறோம். ஆனா இந்த இக்கட்டு என்று எதை வேதம் காட்டுகிறது பாருங்கள். முதலாவது பாடுகள். யாத்ராகமம் முதல் குறிப்பு 5ஆம் அதிகாரம் 18-19. யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 18-19. போய் வேலை செய்யுங்கள். போய் பார்வோனுடைய ஆட்கள் ஜனங்களை வேதனைப்படுத்துகிறார், பாடாய்படுத்துகிறார்கள். நியாயத்துக்கு போய் நிற்கிறார்கள். எங்களுக்கு நீங்க செங்கல் அறுக்க, எங்களுக்கு வைக்கோல் தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். பார்வோன் அவருடைய ஜனங்களும் போய் வேலை செய்யுங்க, போங்க, எங்கிட்ட பேசாதீங்க, எங்கிட்ட வராதீங்க, போங்க, புறப்பட்டு போங்க என்று துரத்தி அடிக்கப்படுகிறார்கள். பேச வந்தார்கள். பேசவருக்கு என்ன சொல்கிறார்? போய் வேலை செய்யுங்கள். உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை. உங்களுக்கு என்ன கொடுப்பதில்லை? வைக்கோல் கொடுப்பதில்லை. ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் செங்கலை ஒப்புவிக்க வேண்டும் என்றான். நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர வேண்டிய செங்கலிலே ஒன்றும் குறைக்கப்படாது. ஒரு செங்கலும் குறைக்கப்படாது. 1000 செங்கலுக்கு அந்த 1999 இருந்தாலும் ஒன்று கொடுக்கப்படவில்லை. எவ்வளவு கடினமான வார்த்தை, எவ்வளவு பாடுகள் நிறைந்த வார்த்தை, எவ்வளவு கோபம் நிறைந்த வார்த்தை. ஒன்று குறைக்கப்படுவதில்லை. இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று என்ன வந்தது? எங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். இக்கட்டப்பா, இவ்வளோ பாடு, வேலை செய்துதான் ஆகணும். நீ இந்த செங்கல் ஒன்றும் குறையக்கூடாது. ஒரு நாளைக்கு 1000 செங்கல் நீங்க அறுக்கணும். அந்த 1000த்துல ஒன்று கூட குறையக்கூடாது. உங்களுக்கு வைக்கோல் கொடுப்பதில்லை. உங்க கையை அறுக்கிறீங்களோ காலாட்டி எங்களுக்கு தெரியாது. பாடு வசனம் சொல்கிறது, இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு அதை இக்கட்டு வந்து விட்டது. ஆண்டவரே, இருக்கிற பாடு போதாது என்றால் ஒரு நாள் வந்து ஆண்டுடைய சமூகத்திலே நம்முடைய முதல் சனிக்கிழமை ஜெபம் இல்லாமல் போய்விட்டது. நம்ம இந்த பரிந்துரை ஜெபங்கள் இல்லாமல் போய்விட்டது. விசேஷித்த கூட்டங்கள் எல்லாம் தடப்பட்டது. சண்டே ஸ்கூல் ஊழியம் இல்லை, பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் வைக்க முடியல, இப்படி வாலிபர் கூட்டம் வைக்க முடியல. இப்படி எல்லாமே அந்த ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆறுதல், காலை 6:30 போனால் ஆறுதல், மாலை 6:30 போன ஒரு ஆறுதல், அதுக்கும் நமக்கு இக்கட்டு வந்து விட்டது. அந்த வசனம் சொல்கிறது, இந்த பாடுகளை கர்த்தர் மாற்ற வைக்கிறார். பாடு என்கிற இந்த இக்கட்டை கர்த்தர் மாற்ற வைக்கிறார். பாடுகள் வரட்டும், மேல மேல கடின மேல நீ செய்துதான் ஆகணும், எங்களால் முடிய பண்ணிதான் ஆகணும். நம்முடைய வேலையை திணிக்கிறார்கள்.
பாடுகள் என்கிற இக்கட்டை கர்த்தர் நீங்களாக்கி ரட்சிக்கப்படுகிறார், நீங்களாக்கி விடுவிக்கப்படுகிறார். இந்த பாடுகளை கர்த்தர் நீக்குவதினாலே நமக்கு கிடைக்கிற நன்மை பாருங்கள். யோபின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோபு 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இக்கட்டும் நெருக்கமும் அவனை கலங்க பண்ணி. என்ன கலங்க பண்ணுகிறது? இக்கட்டு, பாடுகள், நெருக்கம், கலக்கம் நம்மளை அப்படியே கலங்க வைக்கும். என்னப்பா செய்யப்படுறது தெரியும். பழையப்படுகிறது மற்ற சபையிடவரே எல்லாம் எங்களை கலங்க பண்ணுகிற ஜாதிகள், கலங்க பண்ணுகிற ஜனங்களை நீங்க சந்திங்க, நீங்க சந்திங்க. நம்முடைய போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டு சவரி சொன்னது போல இந்த ஊரு, இந்த வலது, இந்த கேட்டு பக்கம் காவல், இந்த கேட்டு எப்படி உள்ள வர முடியாது, வெளியே போகும். ஆனா எல்லா பாடுகளையும் சகிக்க இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஜனங்கள் வந்தார்கள், நீங்களுக்கெல்லாம் வந்தார்கள். இந்த இக்கட்டு, நெருக்கம், இட நெருக்கம் எங்களை கலங்கப்படுகிறதா? ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் இந்த இடுக்கம் என்கிற பாடை மாற்றி நம்ம அடைக்கலத்தில் வைத்தேன். நமக்கு அடைக்கல பட்டணமாக கர்த்தர் உட்கார வைத்தார். அந்த மழையை சேறு சகுதியிலையும் ஒரு சின்ன ஒரு அடைக்கல படம் கொடுத்து நம்மை ஆராதிக்க வைத்தார். வாசித்து பாருங்கள். நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 9ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. அவர் எப்படிப்பட்ட கோட்டையா? சேறு சகதியுமான நேரத்திலே அவர் அரணான கோட்டையாயிருந்தார். இக்கட்டு நாளிலே அவர் அரணான கோட்டை. தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். தம்மை நம்பி இருக்கிறவரை அவர் அறிந்திருக்கிறார். வேற யாரையும் அவர் நம்பி இல்லை, எந்த சார்ந்து இல்லை, கர்த்தரையே நம்பி இருக்கிறோம். அரணான கோட்டையாய் நமக்கு இருக்கிறார். ஆனா 9ஆம் வசனம் சொல்கிறது பாருங்கள். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறது என்ன? அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார். சர்வத்தையும், உங்களுக்கு வேதனை கொடுக்கிற சர்வத்தையும் சங்காரம் பண்ணுவார். இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. மறுபடியும் உண்டாகவே இந்த போராட்டம் வராது, நமக்கு இந்த பாடல் நமக்கு வராது. இடுக்கம் மறுபடியும் வராது. சேரோ, சகதியோ, நெருக்கமோ, இந்த கார்பரேஷனோ, இந்த போலீஸோ, இந்த தொந்தரவுகளோ இனி இடுக்க நமக்கு வராது என் வாக்குப்படுத்தியிருக்கிறார். ஆனா ஒன்று, இக்கட்டினாலே கர்த்தரை நாம் நம்பி இருக்கிறோமா, மனிதை நம்பி இருக்கிறோம்? கர்த்தரையே நம்பி இருக்கிறனாலே அரணான கோட்டையா இருக்கிறார். இனி இடுக்க நமக்கு வரவே, இடுக்கம் என்கிற பாடுகளை கர்த்தர் வரவே விட மாட்டார். அதற்கு பதிலாக அரணான கோட்டையா அடைக்கலமாய் இந்த மழை, காற்று, சேறு, சகதி எல்லா சூழ்நிலையும் ஒரு ஆராதனை மிஸ் ஆகவே. நியூ இயர் சர்வீஸ் மிஸ் ஆச்சா, இந்த வருட கடைசி மிஸ் ஆச்சா, கிறிஸ்துமஸ் ஒன்று போராட்டத்தின் மத்தியிலையும் அரணான கோட்டையாக இருக்கு. ஜனங்கள் ஒருத்தருக்கு வராமல அந்த தண்ணி அதுவும் முழங்கால எனக்கு புது ட்ரெஸ்ஸை பிள்ளைங்க போட்டு வரணும். இப்படி நாற்று தருக்காது பேண்ட் இவ்வளோ தூரம் அயன் பண்ணி போட்ட பேண்டெல்லாம் சுருங்கி போயிடுச்சு. புது புடவை நாசமாக போச்சு. எவ்வளோதான் மனசன் இனி இடுக்கம் வராது, இந்த பாடுகள் வராது. பாடுகள் என்கிற இழுக்கத்தை மாற்றி அடைக்கலமாய் அல்லது அரணான கோட்டையா. இரண்டாவதா நெகேமியா
9ஆம் அதிகாரம் 37, 38. அதில் வருமான நெகேமியா 9ஆம் அதிகாரம் 37, 38. அதில் வருமான நம்முடைய பண விரயம் என்கிற இடுக்கம் இது. பண விரயம், அதன் வருமானம், எங்கள் பாவங்களின் நிமித்தம் எங்களுக்கு வருகிற வருமானம், இந்த லாக்டவுன், இந்த வறுமை, நல்ல இப்பதான் சரி 1 மாசம் சம்பளமா, பாதி மாசம் சம்பளமா இருந்தது, 15 நாள் சம்பளம், 7 நாள் சம்பளம். இப்பதான் நம்ம எஜமான்களுக்கு கிடைத்து 1 மாசம் சம்பளத்தை கொடுத்தாங்க, அதுக்குள்ள மறுபடியும் லாக்டவுன். அதன் வருமானம் எங்கள் பாவத்தின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது. எங்கள் வருமானம், எங்கள் பணம், நாங்கள் உழைத்த உழைப்பு ராஜாக்களுக்கு சேல் டேக்ஸ் வரி 5% வரி, துணி எடுத்தா 12% வரி, வரி மேல வரி, ஹோட்டல் போனா வரி மேல வரி. எங்க பணமெல்லாம் ராஜாக்களுக்கு போய் கொண்டிருக்குதுப்பா. மாத்திரை என்ன விலை? தும்பி ஒரு இருமல் வந்தா ஒரு மாத்திரை, ஓ குளுக்கோஸ் ஏற்றுக்கு 1000 ரூபாய் இல்லாமல் குளுக்கோஸ் சேர்க்க. ராஜாக்களுக்கு எங்கள் பணம் வருமானம் எல்லாம் எங்கள் பாவ நிமித்தம் எங்கள் வருமானம் ராஜாக்களுக்கு போய் கொண்டிருக்கிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடி ஏத்துறாங்க. எத்தனை பர்சன்ட் வரி, எஸ்சி எஸ்டி எஸ்டி என்னென்னமோ ஜிஎஸ்டி, எவ்வளவு நம்ம மேல சுமத்து நம்ம அது ராஜாக்கள் இஷ்டமானபடி எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். எங்கள் சரீரத்தையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். எங்கே அகப்பட்டிருக்கிறோம்? மகா இக்கட்டில். அந்த பண விரயம், சம்பளம் 500 ரூபாய் மாத்திரம் பஞ்சாப் 1000 ரூபாய் எடுத்துட்டு பண்ண ஒரு 100 ரூபாய் வீட்டுக்கு கொண்டு வரும். ஒரு மீன் கடைக்கு பண்ண 500 ரூபாய் 600 ரூபாய் எடுத்து வரும். இங்க பண்ண வீடு திருப்தியை சாப்பிட முடியும். ஹோட்டல்ல போய் ஒரு 2 பிள்ளை குடும்பமா போய் சாப்பிட்டு வரலான்னு போச்சுன்னா 600 ரூபாய் 1 ஒரு தோசை ஒரு காப்பி 2 பேர் கொடுத்தா அவ்வளோதான். எங்க பணமெல்லாம் ஜிஎஸ்டி வரி பணம் எங்கள் பாவத்தை நிமித்தம் எங்க பண விரயமாகிறதா. பணையும் பண விரயம் என்கிற இடுக்கனை கர்த்தர் மாற்றப் போகிறார். யாக்கோபுக்கு இது இக்கட்டு காலம், ஆனா கர்த்தரோ அவனை நீங்களாக்கி விடுவிப்பார். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், இக்கட்டு காலத்தில் எங்களுக்கு ரட்சிப்பாயிரு. நிச்சயமாகவே பண விரயம் என்கிற இந்த இடுக்கத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். அடுத்த வசனத்தை வாசி 38. இவையெல்லாம் இப்படி இருக்கிறபடியால் நாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம். எங்கள் பிரபுக்களும் எங்கள் லேவியரும் எங்கள் ஆசாரியரும் கூட இந்த படைவீரத்துக்கு மாட்டிக்கொள்கிறார்கள். எங்கள் லேவியரும் எங்கள் ஆசாரியரும் எங்கள் விசுவாச மக்களும் அதற்கு முத்திரை போடுவார்கள் என்றார்கள். இந்த பண விரயத்துக்கு ஒரு முடிவு வரட்டும். ஆவி என்கிற அச்சாரமாய முத்திரை மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரை பெற்ற பரிசுத்த ஆவியை ஊக்கப்படுத்தாது. இந்த பணம் விரயம் என்கிற இடுக்கத்தை கத்தனைக்கு மாற்ற வைக்கிறார். உன் சம்பளம் இனி வீணாய் மறுத்து வட்டிகளுக்கு போவார். வீண் விரயமாக வீண் செலவு ஆகாது. டக்குன்னு ஒரு ஃபேன் போயிடும், டக்குன்னு கிரைண்ட் இருக்கும், வீண் விரயமாகிறது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு பண விரயம், இந்த பண விரயத்தை மாற்றி நம்முடைய ஆத்மத்துக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார். வாசித்து பாருங்கள். ஆபகும் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆபகும் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிற்று. ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இவ்வளவு போராட்டம்? ஏன் எங்களுக்கு இந்த பிரச்சனை? எது எடுத்தாலும் தடை, எது எடுத்தாலும் தோல்வி, எது எடுத்தாலும் நஷ்டம். சம்பளம் வாங்கி நீ வீட்டுக்குள்ள வரல, அதுக்குள்ள இவ்வளவு பணம் விரயமாகுதே.
நீ ரத்த விட்ட சம்பளம் வீண் விரயமாய் கொண்டிருக்கிறது. எங்கள் இருதயம் எங்களுக்குள்ளே வேதனை அடைகிறது. என் குடல் குழம்பிற்று. என் உள்ளத்தில வயிறு எரியுது. என்ன சொல்லுவோம்? குடல் குழம்பிட்டு வயிறு எரியுது. எங்களுக்கு இப்படி அநியாயமா போது எங்க பண்றது. குடல் குழம்பிற்று. அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது. என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று. என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோடு எதிர்க்கும் ஜனங்கள், எங்களோடு எதிர்க்கும் ஜனங்கள் வரும்பொழுது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். இக்கட்டு நாளிலே நான் எவ்வளோ பணம் விரயமாய்க்கொண்டே இருக்கிறது. ஆனா இன்றைக்கு நாங்கள் தீர்மானிக்கிறோம், என்னை இழுக்க வராது. எனக்கு இளைப்பாளைத்தான். விழுந்த பாவம் எவ்வளோ பணம் விரயமா, தடிக்கு விழுந்த பாவம் ஏதோ சும்மா அப்படி போட்ட பாவம். ஆண்டவரே, எங்களுக்கு இழுக்க நீக்கி என் ஜனங்களுக்கு எதிராக, எங்களை விரோதிக்கிற ஜாதிகளுக்கு எதிராக இழுக்கத்தை நீக்கி எங்களை இளைப்பாற நிச்சயம் இளைப்பாறப்பட்ட பணம் விரயம் என்கிற இடுக்கத்தை மாற்றி. மூன்றாவதா யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19 24 முடிய. 6 இக்கட்டுகளுக்கு யோபு 5ஆம் அதிகாரம் 19 26 இக்கட்டுகள் 19 24 முடிய. 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார். உம்மை எத்தனையோ நீங்களாக்க வல்லவராயிருக்கிறார். 6 இக்கட்டுகளுக்கு நீங்களாக்குவார். 7வது இக்கட்டு வரட்டும். முதல் அலை, 2வது அலை, 3வது அலை, 4வது, எத்தனை அலை வரட்டும், அத்தனை இக்கட்டுகளுக்கும் விலக்கி பாதுகாப்பு. 6 இக்கட்டுக்கு விலக்கினவர் 7வதிலும் பொல்லாப்புமை தொடாது. ஒரு நாள் தொட எந்த வைரஸ் புது பேர் சொல்லிட்டு வரட்டும், பொல்லாப்புக்கு நேரிடாது. காரியம் கூடாது. பொல்லாப்பு நேரிடும். இந்த நாளில் இங்கே போடப்பட்டிருக்கிறது 6 இக்கட்டுகளுக்கு விலக்குவார். வரப்பெற 7வதுக்கு நம்ம விலக்கி பாதுகாப்பா. பஞ்ச காலத்திலே பஞ்சம் என்கிற பஞ்சம், வசனத்தை கேட்க முடியாத ஒரு பஞ்சம், ஆராதனை செய்ய முடியாத ஒரு பஞ்சம், வருமானம் இல்லாத ஒரு பஞ்சம், அரிசி பருப்பு இல்லாத ஒரு பஞ்சம், தண்ணி இல்லாத ஒரு பஞ்சம், நல்லா நடக்க முடியாத ஒரு பஞ்ச காலம். பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும் இனத்துக்கா பயங்கரமான இந்த வைரஸ் ஆயிது ஒமிக்ரான். இந்த 7 வரட்டும். ஜீவனை கர்த்தர் மரணத்துக்கு, யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும், மரணத்துக்கும் பட்டயத்துக்கும் யுத்தத்துக்கும் விலக்கி மீட்பார். நாவின் சவுக்குக்கும், நாவாழ பேசுறாங்க இல்லையா, நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர். பாழாக்குதல் வரும்போது, பாழாக்குதல் வரும்போது பயப்படாமல் இருப்பீர். பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர். காட்டு மிருகங்களுக்கும் பயப்படாமல் இருப்பீர். எந்த நம்ம கர்ஜிக்கிற சிங்கமோ, நரியோ, குள்ள நரியோ, என்ன சிறுத்தையோ, புலியோ, எதுனா காட்டு நம்ம பீர வரட்டும். கட்டளைக்கு பாதுகாப்பு.
காட்டு மிருகங்களுக்கு நம்ம இன்றைக்கு பாதுகாப்பான். வெளியின் கல்லுகளோடும் வெளியில் இருக்கிற கல்லுகளோடும் உமக்கு உடன்படிக்கை இருக்கும். உடன்படிக்கை கல் இறுதி கல்லால் இறுதி படைத்தது. நம்மளை பார்த்தா கல்லா மாறணுமா, ஆனா அவங்களோட கத்து உடன்படிக்கை இருக்கும். வெளியின் மிருகங்களும் உம்மோடே சமாதானமாய் இருக்கும். சமாதானம் இருக்கவா இருக்காதா? வெளியே சில மிருகங்கள் எல்லாம் நமக்கு சமாதானம் நம்மளை பார்த்து படைப்போம். பைபிள் சொல்லி நான் வெட்டியாக போட்டு படைப்போம். ஏண்டா நம்மளை பீருகிற ஜனங்கள் உண்டு, ஆனா அந்த வெளியின் மிருகங்களோடும் கத்திரங்க சமாதானம். அப்போ இந்த பஞ்சம் என்கிற இந்த இடுக்கத்தை கர்த்தர் மாற்றி ஒரு நன்மை செய்கிறார் பாருங்கள். சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 19 22. சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 19 22 முடிய. என் சத்துருக்களை பாரும், அவர்கள் பெருகி இருந்து உக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார்கள். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். இந்த பஞ்சத்திலே நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பி இருக்கிறேன். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது. உத்தமம் நேர்மையை காக்க கடவுது. நான் உமக்கு காத்திருக்கிறேன். அது நமக்கு தான் காத்து இடுக்கத்திலே உமக்காகத்தான் காத்திருக்கிறேன். தேவனே இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும், எல்லா யாக்கோபின் இக்கட்டு இஸ்ரவேலின் இக்கட்டு, இஸ்ரவேலை அவன் எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி அவனை மீட்பீராக. அவர் ஒன்று குறைபடாதபடி அவர் சமாதானத்தில் குடியிருக்கிறார். வெளி மிருகங்களோடு உடன்படிக்கை, காட்டு மிருகங்களோடு ஒரு சமாதானம். இக்கட்டு, இந்த பஞ்சம் என்கிற இக்கட்டை கர்த்தர் மாற்றினார். எதற்காக? அவரோட சமாதானம். அவரே சமாதானக்காரர், நமக்கு சமாதானத்தை தருவார். 4வது 71ஆம் சங்கீதம் 20 21. சங்கீதம் 71 20 21. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை. பயம் பயம் பயம், ஆபத்து. ஒரு ஆபத்தா, 2 ஆபத்தா, 1 2 நமக்கு வந்த போராட்டம். இடுக்கம் என்கிற ஆபத்து என்கிற பயத்தை என காண செய்த என்னை திரும்பவும் என்னை உயிர்ப்பித்து என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். பயம் என்கிற இந்த இடம், பயம் பயம், எதை பார்த்தாலும் பயம், எது நினைச்சா பயம். ஐயோ என்ன நடக்குமோ, எது நடக்குமோ, என்ன நடக்கும், எதை நடக்கும். இப்படி குடும்பத்தில் ஒரு பயம், திகில். ஆண்டவரே, பயம் என்கிற இடுக்கத்தை மாற்றுவது. அவர் சொல்றார், என்னை காண வைத்து. அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? 20. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும். கண்ணால பார்க்கிறோம், காதல் எங்கேயும் கேட்டதில்லை, கண்ணால பார்க்கிறோம். எத்தனை பயம், இப்பனா ஒரு நடுக்கம், பயம், திகில், காதால கேட்கத்தோம், கண்ணம் இடுக்கம் என்கிற பயத்தை கர்த்தர் மாற்றி தேற்று. எதற்காக தேற்றுகிறார் பாருங்கள். இந்த பயத்தை நீக்கி உனக்கு உதவி கரைஞ்சிருக்க வைக்கிறார். அவர் 39:40. சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 39:40. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வார்.
நமக்கு செய்யாமல் வேற யார் கற்றுதை இந்த பயமும் திகிலும் கலக்கமும் போராட்டம் நிறைந்த இந்த இடுக்கமான இந்த நாட்களிலே கர்த்தர் உதவிகளை கேட்டவர் அவர் உதவி செய்வார். இன்னொரு உதவி பாருங்க, 108ஆம் சங்கீதம். உதவி செய்வார் உனக்காக. 108:12. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். யார் செய்வார்? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா. மனுஷோதயமான அப்பா மனுஷனை நம்பி 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 ஏமாந்து கொண்டது. இந்த பயம் என்கிற இடுக்கத்தை கர்த்தர் மாற்றி நமக்கு உதவி செய்வார். கடைசி 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 7-8. சகோதரரே, 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 7-8. சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் எங்களுக்கு நேரிட்ட எத்தனையோ இக்கட்டு 1 2 3 இங்கே 5 தான் சொல்லியிருக்க 6 இக்கட்டு 7வது இக்கட்டில் இருக்கா. எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். ஆண்டவரே, எங்களை பிழைப்போமா பிழைக்க மாட்டோம். இந்த வைரஸ்ல மரணத்துக்கு எதுவாக போனோம். பிழைப்போமா என்கிற ஒரு பயம் திகில். 3வது அலை வந்துடுச்சு. 4வது அலை வரப்போது. 7 இக்கட்டுகளுக்கும் நம்ம விலைக்கு பாதுகாக்க 1 2 3 4 எத்தனை வரட்டும். பிழைப்போமா என்கிற ஒரு பயம் அல்லது பிழைப்போமா என்கிற ஒரு நிலை வந்து அவனத்தில் பிழைக்க இடுக்கம் என்கிறதை கர்த்தர் மாற்றம். பிழைப்பு என்கிற இடுக்கத்தையும் கர்த்தர் மாற்ற வைக்கிறார். எதற்காக மாற்றப் போகிறார்னா, நாங்கள் வாசித்த முடியும் அதே வசனத்தை நான் வாசித்தே 7-8. சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். ஆறுதல் சொல்லிட்டான். எத்தனை வரட்டும், எல்லாரும் நம்ம இரும்பட்டும், சளி வரட்டும், தும்பட்டும், அநேக நேரத்தில் பேச முடியாது. மூக்கு அடைக்குது, சளி, இரும்பல், அவ்வளோ பிள்ளைகளால் பேச முடியாது. சுரம், காய்ச்சல், எல்லா கிடக்கத்தை மாற்ற வைக்கிறார். பிழைக்க தேவன் கருவை செய்ய வைக்கிறார். பிழைக்க மாட்டோம் என்று சொல்கிற அந்த இடுக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். அவராலே ஆறுதல் அடைவார். எதற்காக இந்த ஆறுதல் பார்த்தீர்களா? நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவானா விடுவிக்கப்பட மாட்டானா? நிச்சயம் இந்த கொரோனா வைரஸுக்கு தேவன் விலக்கி பாதுகாக்கப்படுகிறார். உன் ஜீவனின் கையில கற்றுக் கொடுக்கிறார். உன் ஜீவனது கருத்தில் பத்திரமாய் பாதுகாப்பு. நீதிமானை எல்லா இடுக்கடுகளுக்கும் நீக்கி வழிபட்டு ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறார். எப்படி விடுவிக்கிறார் பாருங்கள். ஒபேதியாவின் புஸ்தகம் ஒரே அதிகாரம் 1ஆம் ஒரு அதிகாரம் தான் 1:14. ஒபேதியா 1ஆம் ஒரே அதிகாரம் தான் 14ஆம் வசனம். ஒபேதியா 1:14. எத்தனை காரியம் வரட்டும், அவர்களின் தவிக்கும் காட்டி வருகிற இனி எடுக்கப்படா, இனி காட்டி வருகிற விட மாட்டான். எடுக்கிறது என்கிற பிழைப்பையும் கர்த்தர் மாற்றி நம்மை ஆடுகிறார். இன்றைக்கும் ஆன்லைன் மூலமாக பிறந்தநாள் பிள்ளைகளுக்காக திருமண சமயக்காக ஜெபிக்கிறேன். 9ஆம் தேதி இன்றைக்கு எல்சா சிஸ்டருடைய பிறந்த நாள். 13ஆம் தேதி முகேஷ் வனஜா ஏழுடைய மகன் முகேஷுடைய பிறந்த நாள் 13ஆம் தேதி. 13ஆம் தேதி ரவி தாமஸ் அவருடைய பிறந்த நாள். 13ஆம் தேதி ரவி தாமஸ் பிறந்த நாள். 13ஆம் தேதி லில்லிமா பிறந்த நாள்.
இந்த பிறந்தநாள் பிள்ளைகளுக்காகவும் ஆன்லைன் மூலமாய் பார்க்க பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் தெய்வமே, மனன்றியோடு சோத்தரிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு உடனடியாக அனுப்பவிட்டாலும் ஆன்லைன் மூலமாக யூடியூப் மூலமாக இன்னும் சில மணி நேரத்துக்கு அனுப்ப போகிறோம். கர்த்தாவே, அனுந்த சத்தியம் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். உமக்காக காத்திருக்கிறோம். யாக்கோப்பின் இக்கட்டுக்கு எங்களை நீக்கலாக்கி மீட்டு விடுமையா. எங்கள் இக்கட்டிலே எங்களுக்கு உதவி செய்வீரா. ஆண்டவரே, ஆன்லைன் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த இரும்பலோ சளியோ கோல்டோ ஜுரமோ இருக்கக்கூடாது. இப்போது இது கேட்கிற இதே வழியிலே அவங்க ஜுரமெல்லாம் மாறட்டும், இரும்பலெல்லாம் மாறட்டும், கோல்டெல்லாம் மாறட்டும். எல்லா வைரஸ்க்கு விலக்கி நீ பாதுகாப்பீரா. இடுக்கம் என்கிற கொள்ளை நோய்களுக்கு கர்த்தர் விலக்கி நீ பாதுகாப்பீரா. ஒவ்வொரு குடும்பத்தின் மீது, எருசலேம் ஜெபசபை மக்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் மீது, ஒவ்வொரு தலைவர் மீது, ஒவ்வொரு உடன் உயிர் மீதும் கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறேன், ரத்தத்தை தெளிக்கிறேன். மறுபடியும் இடுக்கம் உண்டாகாது. இடுக்கத்தை கொடுக்கிற காட்டி கொடுக்கிறவன் சங்கரிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கிறேன். எங்களை வேலையடைத்து பாதுகாத்து ஆசீர்வதி. அதனால் பிள்ளைகளை ஆசீர்வதி. நாமத்தை மேம்படுத்திக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.